நான் உனக்கு போதிக்கிறதற்கு, உனக்கு கற்றுக் கொடுக்கிறதற்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்து, அனுமதி கொடுத்து என்னிடத்தில் ஒப்பு கொடுத்து. தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சம், அதோடு கூட நன்மை தீமை என்கிற அறிகிற அறிவை அப்படி ஒரு விருட்சமும் கர்த்தர் வச்சிருந்தார். அந்த நன்மை தீமை அறிகிறது அப்படின்னு வரும்பொழுது, ஒரு நன்மைன்னு ஒன்று இருக்குது, ஒரு தீமைன்னு ஒன்று இருக்குதுன்னா அது அறியத்தானே வச்சிருக்கிறாரு. வேற எதுக்கு வச்சிருக்கிறார்? மனுஷனுக்கு ரெஸ்ட் வேணும். சரீரத்துக்கு எப்படி ரெஸ்ட் தேவைப்படுதோ ஆத்மாவுக்கு ரெஸ்ட் வேணும். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இந்த மரத்தை கொண்டு போய் ஏன் அங்கே வச்சு, அது பெரிய தொல்லையாக போச்சுடாம. அப்படிதான் எல்லாருக்கும் ஒரு நினைவு, இது இது வச்சிடாம இருந்த இந்நேரம் நம்ம நல்லா இருப்போமே. நிறைய பேர் ஆண்டவர்கிட்டே போய் கேட்பாங்க, ஏன் ஆண்டவரை வச்சிங்க, குடும்பப்படுத்துறீங்களா? இல்லை, தேவன் செய்கிறது எல்லாமே அருமையானது. இங்கே கேட்ட வசனங்கள், கேட்ட பிரசங்கங்கள்லாம் உண்மையா இல்லையாங்கிறது எப்போ தெரியும்? சில நேரங்களுக்கு இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுட்டு ஓடிடுறோம், பாதி கேட்குறோம், பாதி போயிடுது. ஏதோ ஒன்று இதெல்லாம் உண்மையாங்கிறது எப்போ தெரியும்? ஆமாம், அவரை முகமுகமாய் பார்க்கும்போது தெரியும். அவர்தான் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அவன் யாரு டீச் பண்றதுக்கு உனக்கு? இன்னைக்கு சபைக்கு தேவன் அதைத்தான் சொல்லுகிறார். அந்த டிவியிலேருந்து வரக்கூடியது உனக்கு போதிக்கணுமா? அந்த செல்போன்லேருந்து வர்றது உனக்கு போதிக்கணுமா? அந்த நண்பர்கள் உனக்கு போதிக்கணுமா? அல்லது இதுதான் தேவ சித்தம் என்று சொல்லி உன்னை திசை திருப்புகிற மக்கள் உன்னை திசை திருப்ப வேண்டுமா? நீ ஏன் என் சமூகத்தில் காத்திருக்கவில்லை? எனக்காய் நீ ஏன் காத்திருக்கவில்லை? கர்த்தரை அறியாதவர்களா உங்களை நடத்துவது? சத்தியத்தை அறியாதவர்களா உங்களை நடத்துவது? ஒரு வைராக்கியத்தை நான் உங்களுக்கு எழுப்பி விடட்டும் என்று பொய் பேசுகிறவனா உங்கள் போதகன்? சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறவர்களா உங்கள் போதகர்கள்? Are they your teachers? No. நம்ம யார்கிட்டையும் போய் ஜோசியக்காரன்ட்டையோ, குடுகுடுப்புக்காரன்ட்டையோ, மந்திரவாதிட்டையோ, மாயவித்தைக்காரர்கள்ட்டையோ போய் ஒரு காரியத்தை ஆலோசனையாக கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம் நாயகன் நம்மை அப்படி வைக்கவே இல்லை. நன்மை தெரியல, ஆனா நன்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக பல சோதனைகள். இங்க போலாமா, அங்க போகலாமா, அவன்கிட்ட போலாமா, இவன்கிட்ட போலாமா, இங்க போனா இது கிடைக்குமா, அங்க போனா அது கிடைக்குமா, இப்படி பண்ண எவன் என்னென்ன சொல்றானோ அவ்வளத்தையும் போய் கடைசியில் நன்மையை கண்டுபிடிக்கல. இந்த ப்ராசஸ்ல நன்மையும் வரல, நன்மையை கொடுக்கிறவரும் தெரியல. இந்த காரியத்தில் அவன் கண்டுபிடிச்சதெல்லாம் தீமையே கண்டுபிடிச்சிட்டான். எங்க அப்பா சொன்னது எனக்கு போதும், எங்கள் அப்பாவுடைய வேதத்தை நம்புகிறதை காட்டிலும் எனக்கு வேற விசேஷம் ஒன்றுமே இல்லை. காரணம், அவர் யார்? சதா காலங்களிலும் ஜீவிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய உண்மையுள்ள கர்த்தர், சிருஷ்டிகர்த்தா. ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் தகப்பன். அவர் கண்ணை மூடுற வரைக்கும் தாம் பேரில் தான் இருக்கும் அந்த வீடு நிலமும். இவன் அடிச்சுக்குவானுங்க லபோதிபோன்ட்டு. ஐயா, நீ என்னைக்கு மண்டை போட போகிறது தெரியல, கொஞ்சம் இது எதையாவது எழுதி வையா. நான் ஒன்றும் அடிச்சுட்டு போக மாட்டேன், அட்லீஸ்ட் ஒரு உயிலாவது எழுதி வையா, குயில் மாதிரி. அதுக்கும் மாட்டேம்மா, நான் செத்த பிறகு பிரிச்சுக்கங்கடான்னு. செத்த பிறகு தான் பிரிக்கவே பிரிப்பானுங்க, ஒரேடியாக பிரிச்சிருவானுங்க, உயிரையே பிரிச்சிருவான், ஆவி ஆத்மா சரீரத்தையும் பிரிச்சிருவான். ஆனால் அவன் கொடுத்த கனியில் நோய், பேய், பலன், ஒட்டுமொத்தமாக எல்லாமே இருக்குட்டாங்க. அவ்வளவும் கடைசியில் பாதாளம், நரகம். அவன் கொடுத்ததில் ஒன்று நன்மை இல்லை. இன்னைக்கு குடும்பங்கள் பிரிகிறது, அபாஷன்னு, வேலையில்லா திண்டாட்டம், திருமணமாக முடியலை, கண்ட மிரட்டல்கள், அது இது தகராறு, சண்டை, வேதனை, சமாதானம் இல்லை. அவன் கொடுத்த கனியை புசித்ததன் விளைவை பாருங்கள். ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கிற பிதாவின் கனியை புசித்தால் ஆரோக்கியம்.
சேர்ந்து வசனத்தை தியானம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. சரி, அப்போது இந்த ஜீவ விருட்சம் என்னங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆண்டவர். அப்படின்னா என்ன? அது ஒரு மாதிரி மரம், என்ன தேக்கு மரம் மாதிரி. அப்படியா? இல்லை, எல்லாரையும் கேட்குறேன். பின்னால் உட்காந்துருக்கவங்க, வந்தவங்க வராதவங்க எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஜீவ விருட்சம்னா எப்படி? அது இந்த பிள்ளை மருது, கோங்கு அப்படி மாதிரியா? அது மாதிரியா? ஜீவ விருட்சம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சரி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடு மையத்தில், தோட்டத்தில் நடு மையத்தில். அப்போ நம்ம கற்றுக்கொண்ட பாடம் என்ன? எந்த மரமாக இருந்தாலும், எந்த செடியாக இருந்தாலும் நடுவில் ஒரு மரம் இருக்குது, அதை பார்த்தே ஆகணும். அதை சுற்றி சுற்றி தான் நமக்கு வாழ்க்கை. ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலுமாய் 12 கோத்திரங்கள், 4 சைட்லேயும் 3 கோத்திரங்கள் எப்படி அழகாய் அவர்கள் பாளையம் இறங்குகிறார்களோ, அதுபோல தான் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டுத்தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி, நம்முடைய பார்வையெல்லாம் அவர் மேல் இருப்பதாக. அவரை தவிர்த்து நம்ம வேறு எதை பார்த்தாலும் நமக்கு ஆபத்து. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை என்னன்னு கேட்டால், அவரை விட்டு விலகுகிற பொல்லாத இருதயம் நமக்குள் இராதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம், அந்த அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் நமக்கு வரக்கூடாது. எச்சரிக்கையாக இருந்து வாழ வேண்டும். அந்த காரியங்களை கற்றுக்கொண்டோம். இன்றைக்கி அதன் அடிப்படையில் இன்னும் ஒரு சின்ன 2-3 ரகசியங்களை பார்த்துட்டு, பொதுவாக அந்த உலகத்தில் என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு, நமக்கு என்ன நடந்திருக்கு, எல்லாத்தையும் கொஞ்சம் அலசி பார்த்து ஒரு டாபிக் உள்ள போகணும். ஒரு வசனத்தை அடிப்படையாக பார்க்கலாம். யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். எனக்கு இது எப்படி எனக்கு தோணுதுன்னா, அளவு கடந்த பாசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தகப்பன் பேசுகிறது போல தோணுது. நான் இப்போ என்ன நான் நினைக்கிறேங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் மறுபடியும் நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்களுக்கும் அப்படி தோணுதா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்கள். யார் இப்படி சொல்ல முடியும்? அவளை ஜனிப்பித்த கண்மலை தான் இப்படி சொல்ல முடியும். அல்லேலூயா. நீங்கள் இந்த சர்வீஸ் முடிகிற வரைக்கும் நல்ல உற்சாகமாகவே இருங்க. அப்போ ஜனிப்பித்த கண்மலை என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நான் தான் வாசல். என் வழியாய் ஒருத்தன் உட்பிரவேசித்தால் ரட்சிக்கப்பட்டு, அதோடு நிறுத்தலை, உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். இந்த உள்ளும் புறமும்ங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ரகசியம் போல என் இருதயத்தில் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாலேயே ஆண்டவர் அதை பேசினாரே. தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சம், அதோடு கூட நன்மை தீமை என்கிற அறிகிற அறிவை, அப்படி ஒரு விருட்சமும் கர்த்தர் வச்சிருந்தார். அப்போ அந்த நன்மை தீமை அறிகிறது அப்படின்னு வரும்பொழுது, ஒரு நன்மைன்னு ஒன்று இருக்குது, ஒரு தீமைன்னு ஒன்று இருக்குதுன்னா அது அறியத்தானே வச்சிருக்கிறாரு. வேற எதுக்கு வச்சிருக்கிறார்? அப்படிதானே? தப்பா? கல்யாண வீட்டில் சாப்பாட்டுக்கு கூப்பிடுறாங்க, சாப்பிட்றோம், இலையில் நல்லா எல்லாம் வெரைட்டியாக வச்சுருக்குறாங்க. ஒரு அரை மணி நேரமாக ஒருத்தர் சாப்பிடாமையே இருக்கிறார். என்னப்பா சாப்பிடாமல் இருக்கிறேன்னு கேட்டால், நீங்கள் சாப்பாடு வச்சுருக்கீங்க, ஆனால் சாப்பிடுங்கன்னு சொல்லலையே. சொல்லணுமா என்ன? இங்கே உட்கார்ந்துருக்கும் போதே ஊரில் எவன்டா கல்யாணம்னு இன்றைக்கி மத்தியானம் போயிடலாமான்ட்டு அந்த அளவுக்கு நம்ம சாப்பிடணுன்னு எவ்வளோ ஆசைப்படுறோம். சொல்லணுங்கிற அவசியம். அப்போ நீங்கள் நன்மைன்னு ஒன்று வச்சுருக்குறீங்க,
ஒரு தீமைன்னு வச்சுருக்கீங்க. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி தான் பேசணும், வேறு வழி. ஏன்னா அவர் வச்சிட்டார்லவா, அதை தெரிஞ்சுக்க வேண்டும்லவா. அறியறதுக்கு தானே அது இருக்குது. அப்போ ஏன் அதில் என்ன தப்புன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம் இருக்குதுன்னா, அது சொல்லிக் கொடுக்குற ஆள் உனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு என்ன புரிஞ்சது? சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆளு தான் உனக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அது சொல்லிக் கொடுக்க கூடாத ஆள் உனக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. அப்ப அதை நீ அறியணுங்கிறது உண்மைதான். ஆனா அதை வச்சவர் உனக்கு சொல்லிக் கொடுத்தால் நீ நன்மை அறிவாய், உனக்கு தீமை உண்டாகாது. ஆனால் சொல்லிக் கொடுக்காத ஒரு ஆள் உனக்கு சொல்லிக் கொடுத்தால் தீமை தவிர உனக்கு நன்மை உண்டாயிராது. நான் சொல்லிக் கொடுத்தால் நன்மை தவிர ஒரு காலம் உனக்கு தீமை உண்டாகாது. ஆனால் வேற மாதிரி போயிடுச்சுன்னா தீமையே தவிர ஒரு நாளும் உனக்கு நன்மை வராது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, allow me to teach. நான் உனக்கு போதிக்கிறதற்கு, உனக்கு கற்றுக் கொடுக்கிறதற்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்து, அனுமதி கொடுத்து என்னிடத்தில் ஒப்பு கொடுத்துரு. அதனால்தான் என்னிடத்தில் வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னார். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்படி கனெக்ட் பண்ணிட்டே வரணும், சரிங்களா? அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மனுஷனுக்கு எப்போ இளைப்பாறுதல் கிடைக்குதுன்னா, நன்மை வரும்போது இளைப்பாறுதல் கிடைக்கும். உள்ளத்தில் வியாகுலங்களோடு அலசடிப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமையில் மனுஷனுக்கு சமாதானம் இருக்காது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏனால் அவனுடைய உள்ளத்தில் அவனுக்கு நிம்மதி இல்லை. சமாதான குறைவு என்பது ஒரு தீமை, அது ஒரு தீங்கு, அது ஆசீர்வாதமான நிலைமை அல்ல. ஆக அவனுக்கு இளைப்பாறுதல் இல்லை, ரெஸ்ட் இல்லை. இளைப்பாறுதல்னா இங்கிலீஷில் ரெஸ்ட்னு பேர். அந்த பதத்தை தான் நம்ம அடிக்கடி பயன்படுத்துவேன். என்னங்க வரல, லேட் ஆயிடுச்சா, அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேம்மா, கொஞ்சம் இளைப்பாறி வருகிறேன் அப்படின்னு எவனும் சொல்ல மாட்டான் சுத்த தமிழ்ல. மனுஷனுக்கு ரெஸ்ட் வேணும். சரீரத்துக்கு எப்படி ரெஸ்ட் தேவைப்படுதோ ஆத்மாவுக்கு ரெஸ்ட் வேணும். அடிக்கடி பல நேரங்கள் நான் அனுபவித்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி உங்கள் விசுவாசத்தை தேவன் மேல் இருக்கும்படிக்கு உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டும் என்னைக்கெல்லாம் இந்த சமாதானம் குறையுதோ, உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான். கலக்கம்னு ஒன்று வரும் பாருங்க, பட் தட்ஸ் அ ஷார்ட் லிவ்டு. ஷார்ட் லிவ்டு அப்படின்னா என்னன்னா, கொஞ்ச காலம்தான் அது அப்படி இருக்கும். அதுக்கு லைஃப் ரொம்ப கம்மி, ஒரு சில நிமிஷங்கள். அந்த ஒரு சில நிமிஷங்களுக்குள்ளாகவே அந்த தீமையானது நம்முடைய இருதயத்தை விட்டு நீங்கி போகிறது. இதை நீங்க செய்கிறவர் தேவன். கட்டாயம் உங்களுக்கும் அந்த அனுபவங்கள் வரும். என்னதான் கொந்தளிப்புகள் வந்தாலும், கொந்தளிப்புகள் நடுவில் அந்த சமாதானம் என்கிற ஒரு காரியத்தை தேவன் நமக்கு வைத்திராவிட்டால் நம்மால் வாழ முடியாது.
சமீப நாளில் ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தின் நிமித்தம் என்னமோ என் உள்ளம் கலங்கி கொண்டிருந்த நான் சமாதானப்படுத்திக் கொள்ள பார்க்கிறேன். இல்லை இல்லைன்னு சொல்லி சமாதானப்படுத்திக் கொள்ள பார்க்கிறேன். எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அது மாற மாட்டேங்குது. சமாதானப்படுத்திக் கொள்ளுகிறதற்கு இடமே இல்லாதபடிக்கு ஒரு கலக்கம். சோறு தண்ணி வேண்டான்னு சொல்லிட்டு பேசாமல் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை தருவார். ஆனால் கொஞ்சம் உபவாசம் இருந்து டக்குன்னு ஜபிக்க ஆரம்பிக்கணும். லைனாக லிஸ்ட்டு போட்டேன், என்னென்ன காரியங்கள் என் மனதை கலக்குகிறது. ஒவ்வொருத்தருக்கும் சில காரியங்கள் இருக்கும் வாழ்க்கையில். அந்த நேரத்தில் நம்ம மனசை கெடுக்கிற சில காரியங்கள், நிகழ்ச்சிகள், சம்பவங்கள், காரியங்கள் நடக்கும். அதை எழுத ஆரம்பித்தேன். நான் மேலே கையை வச்சு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சொல்ல ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இது கலக்கமாக இருக்குது, இந்த விஷயம் எனக்கு கலக்கமாக இருக்குது, இந்த விஷயம் கலக்கமாக இருக்குது, தேவனே எனக்கு மனமிறங்கும். ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது அந்த விஷயத்தில் வரட்டும். நல்லா ஜெபித்தேன். வந்ததே பாருங்க ஒரு நிம்மதி. அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டை பார்க்கவே தோண மாட்டேங்குது. அதை அப்படியே தேவன் எடுத்து போடுகிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். நம்ம சமாதானம் வேணால் கெடலாம், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் ஒரு நாளும் கெடுவதில்லை. அது கெடாதது சமாதானம், அழியாதது, மாறாதது. அதை கொண்டு போய் நமக்கு தர்றாருன்னா, இப்போ நாம் எவ்வளவு கலக்கம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று விரும்புகிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. எனவே நான் உனக்கு போதிக்கட்டும். உள்ளும் புறமும் என்று வரும் பொழுது, உள்ளே நன்மை, வெளியிலே தீமை. அந்த நன்மையும் தீமையும் என்ன என்பதை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கட்டும். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இந்த மரத்தை கொண்டு போய் ஏன் அங்கே வச்சு, அது பெரிய தொல்லையாக போச்சுடாம. அப்படி தான் எல்லாருக்கும் ஒரு நினைவு. இது வச்சிடாமல் இருந்த இந்நேரம் நம்ம நல்லா இருப்போமே. நிறைய பேர் ஆண்டவர்கிட்டே போய் கேட்பாங்க, ஏன் ஆண்டவரை வச்சிங்க, எங்களை குடும்பப்படுத்துறீங்களா? இல்லை, தேவன் செய்கிறது எல்லாமே அருமையானது. அவரில் ஒரு தவறும் இல்லை. நம்மை போல அவசர அவசரமாக எதையோ செய்துட்டு தலையை சொருகிற தேவன் அல்ல. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கு. நமக்கு தான் காரியம் புரியாது. ஆக நான் தான் வாசல். லெட் மீ டீச் யூ. நான் உன்மேல் கண்ணை வைத்து, கரெக்டாக சொன்னீங்க, ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். என்ன கண்ணு? அம்மா எங்கேயாவது கிச்சனில் ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்க, ஏதாவது சமையல் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த குட்டி ஒரு 6 மாத குழந்தை ஒன்று வீட்டில் இருக்கு. அம்மா கிச்சனுக்கு போயிட்டோன்னே இது தான் வேலையை காட்டிடும். இங்கு பாட்டில் எங்கேருந்தோ கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடும். அதை கொட்டி மூஞ்செல்லாம் தடவி ப்ளூ பேபி ஆகி, இல்லைன்னா பவுடர் ரப்பா கண்டுபிடிக்கும், எங்கே டெய்லி எங்கே பவுடர் யூஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு. அந்த துண்டு மூளைக்கு அது தெரியுது. மெதுவாக எட்டி போய் ஸ்டூலை போட்டு கீழே போட்டு டபக்குன்னு 4 தடவை விழுந்து பவுடர் அப்பிக்கிடும். அம்மாவுடைய கண் எங்கே இருக்கும்? எண்ணமெல்லாம் எங்கே இருக்குன்னா, என்னதான் கத்திரிக்காய் தாளிச்சு பண்ணிகிட்டு இருந்தாலும், பொரியல் பண்ணாலும் ஒரு கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும், இது என்ன பண்ணுது அப்படின்ட்டு. அதுபோல் என் ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேலே அப்படி இருக்குதான். கொஞ்சம் ருசித்து தேவனை மகிமைப்படுத்துங்களேன். அப்படிதான் சொல்கிறார், என் கண்ணை மேலே வைப்பேன், எங்கே வழி தப்பி போயிடுவியோ,
எங்கே லெஃப்டில் போவியோ ரைட்டில் போவியோ, என்னத்தையாவது தொடுவியோ, என்னத்தையாவது பார்ப்பியோ, ஆபத்து உனக்கு உண்டாயிருக்கும். நான் விடுவதில்லை. அவருடைய கண்கள் நம்மேல் பதிக்கப்படுகிறது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். நம்மை கண்காணிக்கிற கண்கள் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. அது உண்மை, அது உண்மை. நீங்கள் கேட்ட வசனங்கள், கேட்ட பிரசங்கங்கள்லாம் உண்மையா இல்லையாங்கிறது எப்போ தெரியும்? சில நேரங்களுக்கு இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுட்டு ஓடிடுறோம். பாதி கேட்குறோம், பாதி போயிடுது. ஏதோ ஒன்று. அதெல்லாம் உண்மையாங்கிறது எப்போ தெரியும்? அவரை முகமுகமாய் பார்க்கும்போது தெரியும். அவர்தான் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. பலமுறை நாம் தேவனுடைய அற்புதங்களை நாம் ருசித்திருக்கிறோம். நம்மால் கிரகித்து கூட பார்க்க முடியாத, ஊகித்து பார்க்க முடியாத அற்புதங்கள் தேவன் நமக்கு செய்யும்போது உணரக்கூடிய அளவுக்கு கூட நமக்கு பலன் இல்லாமல் இருக்கிறது. இதை உணர்ந்து பரிபூர்ணமாக உணர்ந்து முடியலை. மூளைக்கு எட்டாத அற்புதங்களை எவ்வளவு செய்திருக்கிறார். ஒன்றா ரெண்டா? ஒன்றுன்னா நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, தெய்வமே, இதுவரைக்கும் நடத்தினதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். வந்த தப்பு என்னன்னு கேட்டா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், காலத்துக்கு முன்னே நம்மை அனுபவிக்க செய்து, தப்பான காரியங்களை அனுபவிக்க செய்து தேவனை விட்டு பிரிப்பது பிசாசின் நோக்கம். ஆண்டவர் கொடுக்கிற எல்லாமே நல்லது. அதை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நமக்கு பொறுமையோடு காத்திருத்தல் அவசியம். The Lord says, wait, I will give you the best. நாம் போய் இன்னொருத்தட்ட கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாதபடிக்கு தேவன் அதை செய்திருக்கிறார். The best air that we breathe from this book, பரிசுத்தாவின் அபிஷேகம். The best food, உச்சிதமான கோதுமை, கண்மலையின் தேன். The best sunshine, சூரிய வெளிச்சம், நீதியின் சூரியனாம் இயேசு கிறிஸ்து. The best peace, இருக்கிறது எல்லாமே பெஸ்ட். The best dress that we wear. என்ன ட்ரெஸ்ஸு உலகத்தில் கிடைக்கக்கூடாது? ரேமண்ட்ஸு, மெஜரா கோட்ஸு, அதெல்லாம் வேஸ்ட்டு. சித்திர தையல் ஆடை, மெல்லிய வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் ஆடை, நீதியின் சால்வை, எல்லாம். த பெஸ்ட் ட்ரெஸ் இஸ் ஹியர். எவ்ரிதிங் இஸ் பெஸ்ட். த பெஸ்ட் ஷெல்டர், ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய பெஸ்ட் கூரை, ஃபென்டாஸ்டிக். கைகள்னால் கட்டுனதல்ல, கைகள்னால் கட்டப்படாத வீடுகள். சொல்லியிருக்கா எல்லாமே கிடைக்குமா இந்த உலகத்தில்? ஹல்லேலூயா. த பெஸ்ட். அப்போ என்னிடத்தில் நான் வாசல், என் வழியாய் உட்பிரவேசித்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நீங்கள் மனதார கேட்டீர்களானால் யூ வில் கெட் த பெஸ்ட். அவசரப்பட்ட நிலைமையில் நீங்கள் காணப்படுவீர்களானால், உங்கள் அவசரமான நிலைமையை புரிந்து கொள்கிற ஒரு சத்ரு உங்களுக்கு இருக்கிறான். அவன் வாட்ச் பண்ணுறான். இது ரொம்ப துருத்துருன்னு இருக்குது, இதுக்கு உடனே கிடைக்கணும், இதுக்கு உடனே ஆகணும், உடனே இதை செய்யணும், அதை செய்யணும்னு இருக்குது. அதனால் இவன் தான் நமக்கு லாயக்கி. ஆனால் ஒரு நபர் ஆவலாய் கர்த்தருக்காக காத்திருந்து அவர் பெற்றுக்கொள்கிற நேரம் வரைக்கும் அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து அதை பெற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவனை சத்துரு தொட முடியாது. சட்டிப்பானை உருட்டிட்டு ஒரு அம்மா துருத்துருன்னு வந்துச்சு. ஆனால் ஒரு அம்மாவோ பாதத்தில் உட்கார்ந்திருந்தாள். 2 பேருக்குள்ள வித்தியாசம் நமக்கு நன்றாகவே தெரியும். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா,
அந்த பெஸ்ட் எப்படி கொடுத்தார் என்பதை நான் உங்களுக்கு ஒரு வேடிக்கையாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 53. நான் அதில் உங்களுக்கு ரொம்ப பெருசாக குறித்து கொள்ளுகிற அளவுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த புஸ்தகம் நமக்கு அறிமுகமான புஸ்தகம். இந்த பேஜ், இந்த சாப்டர் எப்படி 23வது சங்கீதம்னு சொன்னாலே அது நமக்கு மனப்படமாக தெரியுது. அது போல ஏசாயா 53னா நமக்கு புதுசாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த புஸ்தகத்தில் பார்த்தா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற டீச்சர் படாத பாடுபட்டிருக்கிறார். நான் உங்களுக்கு போதிப்பேன்னு சொன்னார் இல்லையா போதகர் வந்திருக்கிறார். போதகர் என்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் டீச்சர் என்ற அர்த்தம். அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பாரா? நடக்க வேண்டிய வழியை சொல்லிக் கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் நமக்காக எப்படி ஆனார் என்பதை ஒரு சாப்டர் ஃபுல்லாக எழுதப்பட்டிருக்கு. அந்த சாப்டரில் கம்ப்ளீட்டாக அவர் வாயை திறக்க மாட்டார். பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கம் நிறைந்தார், நெருக்கப்பட்டார், இடுக்கண் நியாயத்தீர்ப்பு எடுபட்டது, அவர் வாயில் வஞ்சனை இல்லை, கர்த்தர் நொறுக்க சித்தமானார், ஆத்தும வருத்தத்தை கண்டு பலனை கண்டார், ஆனால் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். இப்படி எல்லாம் சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அவருடைய பாடுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அதை பல முறை வாசித்திருக்கிறோம், பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். ஆனால் 54:1 வாசித்து பாருங்கள். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்பவேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. இந்த வார்த்தையை பாருங்கள். 53 தாங்கொண்ணா பாடுகள், சகிக்க முடியாத வேதனைகளை நாம் வாசிக்கிறோம். நம் அருள்நாதர் பட்ட பாடுகள். அடுத்த சாப்டரில் ஃபஸ்ட்டு வசனமே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஆனந்தமும் அங்கே வருகிறது. அதனுடைய கண்டினியூஷன் ஏதாவது இருக்குமா, அந்த பாடுகளுடைய தொடர்ச்சி ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா வரல. எனக்கு அப்படி தோணுச்சு, நான் உங்களோடு ஷேர் பண்ணிக்கொள்கிறேன், அவ்வளோதான். அடுத்த செகண்டே நீ மகிழ்ந்துரு, நீ களிகூறு என்றெல்லாம் சொல்லிட்டு எப்படி இந்த ஆனந்தத்தை கொடுக்குற. அப்போது இந்த மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் களிகூறுதலையும் கொடுப்பதற்காக ஒருவர் 53வது அதிகாரத்தில் சித்திரவதை பண்ணப்பட்டு பாடு அனுபவித்தது நிமித்தம் விளைவாய் வந்தது தான் மகிழ்ச்சியும் களிகூறுதலும் ஆனந்தமும். அல்லேலூயா. நாம் அதை கற்றுக்கொள்வோமாக. அப்புறம் சொல்றார், வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கலாம், அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாழ்க்கைப்பட்டவள் யார்? வாழ்க்கைப்பட்டவள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு ஒரு நாயகன் ஒருவன் இருக்கிறான். வாழ்க்கை துணையாகிய நாயகனை உடையவர்கள் வாழ்க்கைப்பட்டவர்கள். கரெக்டா? அப்ப அந்த நாயகனுக்கு சொந்தமான மனைவி நாயகி வாழ்க்கைப்பட்டவள். அவள் பிள்ளை பெற்றிருக்கிறார்கள். அவளுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கிறது. நியாயம். ஆனால் மேஜையிலிருந்து விழுகிற அப்பத்துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே, நீ தடுக்க முடியாதே என்று சொன்னதான அனாதை ஸ்திரீ ஒன்று இருக்கிறது, ஒரு கூட்டம். அந்த கூட்டம் புறஜாதிகள். இந்த புறஜாதிகள், ஹல்லேலூயா, இவர்கள் யாழ் கெட்ட அநாத ஸ்திரீ என்று அர்த்தம். அந்த அநாத ஸ்திரீகளுக்கு பிள்ளைகள் பெற வேண்டுமானால், வர வேண்டுமானால் அவளுக்கு ஒரு நாயகன் அவசியம். கரெக்டா?
வேதம் கிளியராய் சொல்லுது. வாழ்க்கைப்பட்டவள்னு ஒரு கூட்டத்தை ஒரு பெண்மணியை சொல்லுது. நீங்களே பேசலாம். அல்லேலூயா. ஒரு ஸ்திரீக்கு வாழ்க்கைப்பட்டவள்னு பேரு, இன்னொரு ஸ்திரீக்கு வேற ஏதாவது பேர் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. வாழ்க்கைப்படாதவள்னு சொல்லலாம்ல. அநாத ஸ்திரீன்னு ஒரு பேரை போட்டிருக்கீங்க. அநாத ஸ்திரீ. அப்ப அந்த அநாத ஸ்திரீன்னு சொல்லும் பொழுது அநாதையை யாரு போய் கல்யாணம் பண்ணுவா? அநாதைகளை ரோட்ல தாம்பாட்டுக்கு சுத்திட்டு இருக்கிற சில காரியங்களை யாராவது போய் கல்யாணம் பண்ணுவாங்களா? விரும்புவாங்களா? அப்ப நீ விரும்பப்படாதவள். நீ விரும்பப்படாதவளும் புறக்கணிக்கப்பட்டவளும், தெருவிலே குப்பையை கொண்டு கொட்டுகிறது போல நீ வெறுக்கப்பட்டவள், நீ அநாதை ஸ்திரீ. ஆனால் உனக்கு பிள்ளைகள் பிறக்கிறதுன்னா உனக்கு ஒரு நாயகன் வர வேண்டும் அல்லவா? நாயகன் வராமல் பிள்ளை பெறுவது எப்படி? அப்படியானால் இதோ உன் நாயகன், நானே உன் நாயகன். அல்லேலூயா. நான் உன்னை மணந்து கொள்வேன். அப்ப நீ பெறப்போகிற பிள்ளைகள் வாழ்க்கைப்பட்ட எருசலேம், வாழ்க்கைப்பட்ட யூதர்களை பார்க்கலும் அவர்களுடைய பிள்ளைகளை பார்க்கலும் அதிகம். அதத்தான் 5வது வசனம் 54:5 கர்த்தர் சொல்லுகிறார், உன் சிருஷ்டிகரே உன் நாயகன். இங்கதான் நீங்களும் நானும் கொந்தளிக்கணும். அல்லேலூயா. அநாத ஸ்திரீயாய் கடக்கிற புறஜாதி மக்களுக்கு யார் நாயகன்? விரும்புவார் இல்லை, நம்மை விரும்புவார் இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஒருவர் நம்மை விரும்புவதற்கு நாயகன் ஆவதற்கு அவர் முதலாவது சில தகுதிகளை பெற வேண்டிய அவசியம் வந்தது. அவர் தன்னை தகுதிப்படுத்தி கொண்டார். என்ன தகுதி? 53வது ஸ்தோத்திரம் அதிகாரம் முழுவதும் அது தகுதி. அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்கள்னாலே பூர்ணப்படுத்துகிறது. அதற்கு அவருக்கு ஏற்றதா இருக்கிறது. அப்போ நீர் இந்த அநாத ஸ்திரீக்கு நாயகனாய் புருஷனாய் நீ வர வேண்டுமானால் நீ தகுதிப்பட வேண்டும் உபத்திரவத்தின் வழியாய். அதனால தான் நான் நொறுக்க சித்தமானேன். பிதாவின் அன்பு, தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக தகுதிப்படுத்தி நாயகனாக அனுப்பி பிள்ளைகள் பெற்றான். உனக்கு பிறந்த பிள்ளைகள் அநேகம். அந்த புறஜாதி என்கிறதான ஒரு ஸ்திரீக்கு பிறந்ததான புறஜாதிகள். ஆமென். ஆண்டவருடைய மக்களே, தேவனுடைய அன்பை பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன்னுடைய அநாதை நிலைமையிலிருந்து உன்னை மீட்டுக் கொள்ளுகிறவர், மீட்டுக்கொண்டு ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக உன்னை ஆக்கினவர். இனி இந்த பிச்சைக்கார ட்ரெஸ்ஸும் பிச்சைக்கார ஸ்மெல்லும் இனி அநாதை அந்த அந்த ட்ரெஸ் உனக்கு இருக்காது. ராஜவஸ்திரம் தடுத்து கொள்ந்திருப்பாய். அதனால தான் மீட்பார். அவர் யார்? அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஐ see the plan of God here. தேவனுடைய அந்த திட்டத்தை பாருங்கள். அதனால சொல்லிட்டு என்ன சொல்லுகிறார்னா, உன் கூடாரத்தின் இடத்தை 2வது வசனத்தில் விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாக்கட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. எதனால சொல்லுகிறார்? உனக்கு இடம் பத்தல, நீ இடத்தை ப்ரிப்பேர் பண்ணு, ஆயத்தமாகு. இது எந்த கோணத்தில் உங்களுக்கு கர்த்தர் பேசுகிறாரோ எனக்கு தெரியாது. Prepare yourselves for a great blessing in your life. Hallelujah.
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்னைக்கு நம்புகிறதற்கு ஏற்றதாக இருக்காது நான் சொல்லுகிறது. அது நடக்கும்போது ஆச்சரியப்படுவீர்கள். நடக்கும்போது ஆச்சரியப்படுவீர்கள். ப்ரிப்பேர் யுவர் கிரவுண்ட். நீ பிள்ளை பெற போகிறாய். உன் பிள்ளைகளை வைத்துக் கொள்ளுகிறதற்கு உனக்கு இடம் இருக்காது. ஒன்று செய், வேகமாய் இப்பொழுதே கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. அவர்கள் வருவார்கள். வருகிறதற்கு இடம் உண்டாக வேண்டாம். 10 பெட்டு 20 பெட்டு வச்சிருக்கிற ஆஸ்பத்திரி எல்லாம் கொரோனா காலத்தில் பயங்கரமாய் கஷ்டப்பட்டார்கள். 2 பெட்டு 3 பெட்டு வச்சிருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் இழுத்து மூடிட்டு ஓடிட்டான். நமக்கு இடம் கிடையாது. 20 பெட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு நடத்தணும்னா ஓரளவுக்கு நடத்தலாம். திடீர்னு ஒரு 2000 பேர் உள்ளே வந்துட்டான்னா, கொரோனான்னு வந்துட்டான்னா ஒன்றும் பண்ண முடியாமல் தெருக்களில், காரிடாரில், எல்லா இடத்துலையும் போட்டு விட்டானுங்க. வேறு வழி. ஸோ தி கவர்மெண்ட் இஸ் நாட் ப்ரிப்பேர்ட். யாருக்கு தெரியும் இப்படி ஒரு கொரோனா ஒன்று வரும்னு? we are not prepared. அது ஆண்டவர் சொல்லுகிறார், prepare yourselves. ஏனால் உனக்கு பிள்ளைகள் வரப்போகிறார்கள். they will come and occupy. there should be a place. அதுக்கு இடம் உண்டாக்க வேண்டாம். ஒருவேளை இந்த ஆராதனையில் நீங்கள் உட்கார்ந்துட்டு எனக்கு இன்னும் ஒன்றும் வரல, எனக்கு விசாலமே இல்லை, இத்தோடு என் வாழ்க்கை முடியுது, நான் இத்தினூண்டு ஆள், சின்ன இடத்துல வாழ்கிறேன், குடிசைன்னா உங்களுடைய வாழ்க்கையே ஒரு குடிசை மாதிரி இருக்குது, எனக்குன்னு இனிமே ஒரு விஸ்தாரமாகிறதோ இல்லை எக்ஸ்பேண்ட் ஆகிறதோ இல்லை ஒரு விரிவாக்குறதோ என் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது அப்படின்னு ஒரு சரியான ஒரு கெட்ட தீர்மானத்தில் நினச்சிட்டு மனம் நொந்து போய் இங்கே யாராவது வந்திருப்பீங்க. நம்ம நினைக்கிறது என்னன்னா, டக்கு 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 டக்குன்னு அந்தந்த காலத்தில் டக்கு 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 டக்குன்னு அந்த ஏணிப்படி ஏறு பரத்துக்கேறும் படிகள் போலவே என் வாழ்க்கை இருக்கணும் ஐயா அப்படின்னு பாடிட்டு இருப்போம். அது வராது. அப்போ காலதாமதங்கள் வரும். ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் சிட்டிங் ஹியர் வித் திஸ் கைண்ட் ஆஃப் எ நோஷன் இன் யுவர் மைண்ட். இந்த காலதாமதங்களின் நிமித்தம் நாம் நினைச்சது நடக்காமல் இருக்கும் பொழுது இத்தோட ஐ ஹாவ் டு க்ளோஸ் டவுன் அப்படின்னு நினச்ச எண்ணங்கள் என் வாழ்க்கையில் நான் அதை நினச்சிருக்கிறேன். ஒரு காலகட்டத்துக்கு மேலே இனி நான் உயர முடியாதுன்னு நினச்சேன். அது என் ஆண்டவர் அது நீ நினைக்கிறது தப்புன்னு சொல்லி காட்டினார், உயர்த்தினார். ஹல்லேலூயா. அதை நான் நாள் மறக்கவே மாட்டேன். அது உங்களுக்கு ரொம்ப தேவையில்லை, இருந்தாலும் நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். காலேஜில் ஜாயின் பண்ணும்போது ஐ ஜாயின்ட் இன் த வெரி லோ கிரேடு. அதை விட ஒரு லோ கிரேட் இருக்குது, அதுக்கு போகாதபடிக்கு கர்த்தர் கொஞ்சம் ஓரளவுக்கு கிரேடு கொடுத்தாங்க. அசோசியேட் லெக்சரர் அந்த காலத்தில். இப்போ அதெல்லாம் கிடையாது, ஏஎல்ம்பாங்க. இந்த ஏஎல் ஆச்சு, லெக்சரர் ஆச்சு. லெக்சரர் ஆகி அதுக்கப்புறம் ஒரு சீனியர் லெக்சரர் ஆனேன். சீனியர் லெக்சரர் ஆகிறதுக்கு எனக்கு என்ன ஒரு ஆனந்தம். அதுக்கப்புறம் சரி வாழ்க்கை அப்படி போகும்னு சொன்னதுக்கப்புறம் செலெக்ஷன் கிரேட் லெக்சரர்னு அது இன்னொரு ஸ்டெப்பு. இந்த செலெக்ஷன் கிரேடுக்கு அப்புறம் இது காலம் போயிட்டே இருக்குது. இதுக்கு மேலே முன்னேறணுன்னா சில காரியங்கள் நான் செய்யணும், என்னால் அது முடியல, இத்தோடு நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி நினச்சது உண்டு. நினச்சி ஆண்டவர்கிட்டே சொன்னேன், ஆண்டவரே இத்தோடு என்னுடைய கரியர் இதோட க்ளோஸ் ஆக போகுது, இதிலேயே நான் இருந்து என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஸ்டேட்டுக்கு வரணும். நோ, ஐ லீஸ்ட் இமேஜின்டு தட் காட் வுட் பிரிங் மீ டு திஸ் ஸ்டேட். அதுக்கு அடுத்த ஸ்டேட் நீங்கள் போகணுன்னா யூ ஹேவ் டு கோ ஆஸ் அன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு யூ ஷுட் ஹாவ் எ பிஹெச்டி. பிஹெச்டிக்கெலாம் எங்கே எனக்கு, ஏன்னா என்னுடைய சூழ்நிலைகள் அப்படி இருந்தது. நான் ஒர்க் பண்ண இடம் எனக்கு சாத்தியமே கிடையாது, அது செய்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. ஒரு சகோதரன் என்கிட்ட சொன்னார், எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் தெரியும் கோயம்புத்தூரில் பாரதியார் யூனிவர்சிட்டியில். அது ஒரு டாப்பிக்கில் ஏற்கனவே நிறைய பண்ணி வச்சுருக்கிறார். ஒரு தீசிஸ் இப்போவுமே ரெடியாக இருக்குது, உன்னை ரிஜிஸ்டர் பண்ணி தரேன்,
நீ சும்மா 2 அட்டன் பண்ணால் போதும், மெட்டீரியல் அவர்கிட்ட எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து நீ ஒரு புக்காக்கி தீசிஸ் ஆக்கி நீ சப்மிட் பண்ணி என்னத்தையாவது உளறு, உனக்கு ஒரு டிகிரி கிடைக்கும். அப்போ ஆசைப்பட்டேன், ஆண்டவரே இது தேவ சித்தமாக இருக்குமோ, இப்படி ஒரு வழி பிறந்தா பரவாயில்லையே. God did not permit that, no. அது ஃபெயில் ஆனோடனே மறுபடியும் சோதனை பண்ண, ஆண்டவரே இதெல்லாம் மெத்தடு. அப்போ ஒரு முடிவு எடுத்தேன், இதுக்கு மேலே நம்மால் உயர முடியாது, அவ்வளோதான். தேவன் விடவில்லையே. பிஹெச்டி பண்ணுறதுக்கு முன்னாலேயே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டை கொடுத்தார். ஆக்சுவலாக கிடைக்காது, ஏபி ஆகணுன்னாலே மினிமம் பிஹெச்டி. பட் நான் முன்னாலேயே, இது எனக்கு புரியாத ஒரு புதிய, என்னடா நான் நினச்சது இதோட முடிச்சுக்கலான்னு பார்த்தா, இதுக்கப்புறம் இந்த டிகிரி பண்ணாதான் போகணுன்னு பார்த்தா, அதுக்கு முன்னமே இது வந்தது. இதுக்கு அப்புறம் ஒரு டாக்டரேட்டுக்கு பிஹெச்டிக்கு தேவன் என்னை வழிநடத்தி அதையும் முடிக்க வச்சார். அதுக்கு மேலே ஒரு போஸ்டிங் இருக்குது ப்ரொஃபஸர்னு, அதையும் வாங்க வச்சார். வாங்க வச்சுட்டு குப்பை கொட்டினது போதும் வெளியில் வாடினார். ஏன் இதை சொல்ல வந்தேன்? அப்போ நான் யோசித்தது உண்டு, ஆண்டவரே நான் என்ன யோசித்தேன், நீங்கள் என்ன செஞ்சீங்க? அப்போ என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு சாட் போட்டு வச்சிருக்கிறார். அவராக நமக்கு இறங்கி செய்தால் ஒழிய நம்மால் ஒன்றும் செய்து கொள்ள முடியாது. நம்பர் 1. 2வது, அவர் நம் நினைவாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை உயர்த்துவதும் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதும் அவருடைய சித்தமாயிருக்கிறது. எனவே அவர் நம்மை நடத்தட்டும், நான் உனக்கு போதகனாக இருப்பேன். நான் இன்னும் உள்ளே போகலை. அப்போது அவர் சொல்கிறாரு, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவார்கள். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ லட்சையடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று He called you, கூப்பிட்டார் அர்த்தம். கூப்பிட்டார், கமான் என்று கூப்பிட்டார். கூப்பிடுறது யார்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் கூப்பிடுகிறார், மனுஷன் அல்ல. அப்படிலாம் சொல்லிட்டு 10வது வசனத்தில், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் கொஞ்சம் மனதை உருகிட்டாராம். மனது உருகிட்டார். நமக்காக நம்மேல் மனதுருகிறவர் யார்? அவரை தவிர வேற யாரும் இல்லை. ஹல்லேலூயா. அப்பா, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திவாரமாக்கி, எல்லாம் சொல்லி 13வது வசனத்தில் பாருங்கள், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும், நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாய், அது உன்னை அணுகாது என்று சொல்லி இப்படியெல்லாம் சொல்லி 17வது வசனத்தில் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் பார்த்த வரைக்கும் 54வது அத்தியாயத்தில் ஒரு பாடையும் நான் பார்க்கவில்லை. நீங்கள் பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியல. இந்த 54ல் 53ல் கண்டதான பாடுகளில் ஒன்றையாவது பார்த்தோமான்னு நீங்களே சொல்லுங்கள். நான் சொல்கிறத சொல்லிட்டேன், நீங்கள் சொல்லுங்கள். இல்லை,
அப்ப இந்த 54வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு காரணமும் அஸ்திபாரமும் என்ன? 53 54 ஆசீர்வாதங்களுக்கு காரணம் 53. இந்த 53வது அத்தியாயம் அடங்கிய இந்த பேப்பர் பைபிளில் இருக்கிற வரைக்கும் நான் வெட்கப்பட மாட்டேன். நான் வெட்கப்படுவதில்லை. உங்களால் அதை விசுவாசித்து சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. இந்த 53வது அதிகாரம் அழிகிற வரைக்கும் நான் வெட்கப்படுவதில்லை. கமான், சேலஞ்ச் அது. சவாலாக நான் அதை சொல்ல, அதை ஏற்றுக்க, அப்படி சவால். தட் இஸ் ட்ரூத். அதுதான் உண்மை. நீங்க தைரியமா சொல்லலாம். 53வது அதிகாரம் பைபிள் என்கிற ஒரு புஸ்தகத்தில் இருக்கிற வரைக்கும் இது பத்தலை, எனக்கா பயங்கர கொந்தளிப்பா இருக்குது. ஏன் கொந்தளிப்பா இருக்குதுன்னா, தட் இஸ் வெரி ட்ரூ. எவ்வளவு உண்மை என்று பாருங்கள். நம்முடைய விசுவாசத்துக்கு அஸ்திபாரம் அது. சொல்லலாமே. இப்போ 53 ஏசாயா 53 என்கிற அதிகாரம் வேதத்தில் இருக்கிற வரைக்கும் அது என்னைக்கு அழியுமோ அன்றைக்கு எனக்கு வெட்கம் உண்டாகும். அது அழியுமா? ஏன் அழியாது? வானமும் பூமியும் ஒளிந்து போகும். அப்படியானால் இந்த புஸ்தகமும் ஒழியாது. இந்த புஸ்தகத்தில் இருக்கிற ஏசாயா 53 ஒழியாது, 54 ஒழியாது. ஹல்லேலூயா. அதுல கர்த்தர் சொல்லியிருக்கிறார், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. என் டாபிக் இது இல்லை, நான் இருந்தால் இப்படி உள்ள போயிடுச்சு. இதுல என்ன முக்கியமான ஒரு காரியம்னு கேட்டா, அந்த 54 பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் சொன்னா, ஐ அண்டர்டேக் the responsibility of teaching you what is the truth, that I will do it, not that fellow. அவன் அல்ல, அவன் டீச் பண்ண போய்தான் இவ்வளவு பாடு. நீங்கள் சாவதில்லை என்று சொல்லி அவன் தப்பு பொய்களை சொன்னது நிமித்தம்தான் இவ்வளவு பாடு. இப்பொழுதும் ரட்சிக்கப்பட்ட என் ஜனமே, என்னால் மீட்கப்பட்ட என் ஜனமே, நான் போதிக்கும்படிக்கு எனக்காக நீ காத்திருப்பாயானால் ஒரு காலம் நீ இடறி விழமாட்டாய். உனக்கு இடறுதல் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். அவன் யாரை டீச் பண்றதுக்கு உனக்கு? இன்னைக்கு சபைக்கு தேவன் அதைத்தான் சொல்லுகிறார். அந்த டிவியிலேருந்து வரக்கூடியது உனக்கு போதிக்கணுமா? அந்த செல்போன்லேருந்து வர்றது உனக்கு போதிக்கணுமா? அந்த நண்பர்கள் உனக்கு போதிக்கணுமா? அல்லது இதுதான் தேவ சித்தம் என்று சொல்லி உன்னை திசை திருப்புகிற மக்கள் உன்னை திசை திருப்ப வேண்டுமா? நீ ஏன் என் சமூகத்தில் காத்திருக்கவில்லை? எனக்காய் நீ ஏன் காத்திருக்கவில்லை? சாமுவேல் வருகிற வரைக்கும் சவுல் காத்திருக்க சொன்னார். அவசரப்பட்டு காரியங்களை செய்ததன் நிமித்தம் கர்த்தரை அசட்டை பண்ணினார். கர்த்தருக்கு காத்திருக்காத நிலைமை எதை காட்டுகிறது? அவரை அவமானப்படுத்துகிற நிலையை காட்டுகிறது. அவரை அசட்டை பண்ணுகிற நிலைமையை காட்டுகிறது. அவரை அசட்டை பண்ணினால் நன்மை எங்கே? ஹல்லேலூயா. ஆகவே நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? தேவனே, இப்பொழுதும் நீர் எங்கள் பிதா, நாங்கள் உமக்கு காத்திருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறது. அதை சொல்ல பழகணும். அவசரப்பட்டு காரியங்களை நாம் செய்வோமானால், மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்வோமானால் ஆபத்தில் சிக்கிக்கொள்வோம். இதற்கு காரணம் என்ன? நமக்கு விருப்பம் இல்லாமல் இருப்பதே காரணம். நமக்கு விருப்பம் இல்லை. தேவன் நமக்கு போதிக்க வேண்டும் என்கிற விருப்பம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டுமே. கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்கிறதான விருப்பம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டுமே. விளையாட்டாக வாழ்க்கையை நாம் எடுக்கக்கூடாது. சர்ச்சுக்கு போன 2 வசனம் கேட்டால் அதோட அந்த டாபிக் ஓவர். அந்த வாழ்க்கை அங்கே சர்ச் வாழ்க்கை வேற, வெளியில வாழ்க்கை வேறன்னு இருக்கக்கூடாது.
அவன் எவ்வளவுதான் நமக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் கர்த்தரை விட்டு பிரிக்கிறவனாக இருந்து சத்தியத்தை விட்டு பிரிக்கிறவனாக இருந்தால் எனக்கு அவன் தேவையில்லை, கர்த்தர் தான் எனக்கு வேணும்னு வர வேண்டிய ஒரு வைராக்கியம் நமக்கு வேண்டாம். கர்த்தரை அறியாதவர்களா உங்களை நடத்துவது, சத்தியத்தை அறியாதவர்களா உங்களை நடத்துவது? ஒரு வைராக்கியத்தை நான் உங்களுக்கு எழுப்பி விடட்டும் என்று. பொய் பேசுகிறவனா உங்கள் போதகன்? சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறவர்களா உங்கள் போதகர்கள்? Are they your teachers? No. God Almighty is the teacher. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய அநாதை பிள்ளைகள் அநேகம் வருவார்கள். இடத்தை விசாலப்படுத்து. ஒரு சந்ததி என்னை சேவிக்கும். அது தலைமுறை தோறும் ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். அவர்கள் என் சத்தத்துக்கு, நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நீங்களும் நான் என்ன சொல்லணும்னா, இவன் யார் எனக்கு போதிக்கிறதுக்கு, அந்த பொல்லாங்கன் யார் எனக்கு போதிக்கிறதுக்கு, ஸ்தோத்திரம், அவன் யார் என்னை திசை திருப்புகிறதுக்கு? என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற நல் வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் என் பெலனே, அவர் கூறும் நல்வசனம் என் பாதையின் வெளிச்சம், அவர் நாமம் என் நினைவேயோ. என் தேவன் என் பெலனே, அவர் கூறும் நல்வசனம். என் தேவன் என் பெலனே, அவர் கூறும் நல்ல வசனம். பாதையின் வெளிச்சம், அவர் நாமம் என் நினைவேயோ. என் தேவன் என் பெலனே, அவர் கூறும் நல்ல வசனம். கங்கு நாளில் என்னை அவர் கூடார மறைவில் காத்திடுவார். தீங்கு நாளில் என்னை அவர் கூடார மறைவில் காத்திடுவார். தகுந்த வேளை தம் கரத்தார் கண்மலை மேலாய் உயர்த்திடுவார். தகுந்த வேளை தம் கரத்தார் கண்மலை மேலாய் உயர்த்திடுவார். என் தேவன் என் பெலனே, அவர் கூறும் நல்ல வசனம். என் தேவன் என் பெலனே, அவர் கூறும் நல்வசனம். கர்த்தரிடம் ஒன்றை கேட்டே, அதையே அவரிடம் நாடிடுவேன். கர்த்தரிடம் ஒன்றை கேட்டே, அதையே அவரிடம் நாடிடுவேன். அவரின் முகமதை நான் காண, அவரில் என்றுமே நிலைத்திருப்பேன். அவரில் முகமதை நான் காண, அவரில் என்றுமே நிலைத்திருப்பேன். என் தேவன் என் பெலனே, ஆஹா, அவர் கூறும் நல்வசனம். என் தேவன் என் பெலனே, அவர் கூறும் நல்ல வசனம். கர்த்தருக்காய் நீ காத்திருப்பார், அவரால் உன் இதயம் ஸ்திரப்படுமே. கர்த்தருக்காய் நீ காத்திருப்பார், அவரால் உன் இதயம் ஸ்திரப்படுமே. திடமனதோடு காத்திருந்தே அடைக்கலம் புகுவாய்
அவர் கூறும் நல்வசனம், என் தேவன் என் மேலனே. அவர் கூறும் நல்வசனம், என் பாதையின் வெளிச்சம். அவர் நாமம் என் நினைவேயோ. என் தேவன் என் மேலனே, அவர் கூறும் நல்வசனம். திடமனதோடு கர்த்தருக்காய் காத்திரு, அடைக்கலம் நமக்கு கிடைக்குமா? ஹல்லேலூயா. பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லை. இவ்வளவு பாடுகள் 53 பட்ட தெய்வம் சொல்லுகிறான், நான் அவ்வளவும் உனக்காக சகித்தேன். உன் மூலமாய் வரக்கூடிய சந்ததிக்கு அளவே இருக்காது. ஆகவே நீ ஒன்று செய். மணவாளனுக்குரிய மணவாட்டிக்கு பிறந்ததான பிள்ளைகள் கொஞ்சம். இன்னைக்கு பூமி முழுவதும் யூதர்களா? பூமியில் யார் எடுத்தாலும் யூதர்களா? இல்லையே. நாம் புறஜாதிகள். அப்போ யூதர்கள் என்கிறதான ஒரு கூட்டம், சின்ன கூட்டம். அப்போ வாழ்க்கைப்பட்டவள் என்று சொல்லுகிறதற்கு எனக்கு வசன அடையாளம் எனக்கு வேணும். அப்போதான் அதை நான் இன்னும் உணர்ந்து கொள்ள முடியும். அதுக்கு என்ன வசனம் அப்படின்னு கேட்டா, அவருடையவர்களுக்காக வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ ஒரு மணவாளன் மணவாட்டியை தான் தேடி போகிறார், அந்நிய ஸ்திரியை தேடி போக மாட்டானே. எனக்கு மூளை இப்படிலாம் போகும், இந்த மாதிரி வசனங்கள்லாம் போகும். கல்யாணம் கட்டி இருக்கோம் நம்ம ஆம்பளைங்க, நம்ம புருஷன்மார்கள். கண்ணும் கருத்துமாக எந்த ஒரு ஸ்திரீ நம்ம கண் முன்னால் எப்போது நிற்பார்கள்? நெஞ்சிலே பதித்தவர்கள் யார்? அவ்வளோதான். அது தெரிஞ்சுக்கணுமா? அது சொல்லி தான் காட்டணுமா? இட் இஸ் அண்டர்ஸ்டுட். நாம் அவர்களைத்தான் தேடி போவோமே ஒழிய பரஸ்திரியை தேடி போகிறது இல்லையே. எவ்வளவுதான் அறிமுகமானவர்களாக இருந்தாலும் அவர்களை நாம் தேடி போக மாட்டோமே. அவருடையவர்களுக்காக கொஞ்சம் யோசிங்க. அவருடையவர்களுக்காக வந்தார், அவர்களோ வாழ்க்கைப்பட்டவளோ தன் வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொள்ளவில்லை. வாழ்க்கைப்பட்டவள் என்ன ஒரு ஐரானி பார்த்தீங்களா? வாழ்க்கைப்பட்டவள். ஒரு ஸ்திரீ வாழ்க்கைப்பட்டான்னா அவனுக்கு, அந்த அம்மாவுக்கு பிரெட் அண்ட் பட்டர் மாத்திரம் இல்லை, தன்னுடைய ஜீவியமே ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு வினா, ஒரு நொடி பொழுதும் கூட, நொடி பொழுது கூட தன் வாழ்நாளெல்லாம் முக்கியமாய் தோன்றுகிறவர் யார்? அந்த அம்மா யாரை கட்டினாங்களோ அந்த நாயகன் தான். அப்படித்தானே ஒரு ஸ்திரீக்கு இருக்கும். அவளுடைய ஆசை அவனை பற்றினதாக இருக்கும். ஆனால் இந்த வாழ்க்கைப்பட்டவளோ தன்னுடைய நாயகனை மறந்தாள். ஆனால் அந்த நாயகனோ வேசித்தனத்துக்கு போன தன்னுடைய வாழ்க்கை துணைவியை தேடி தேடி 3 முறை வந்தாராம். ஒரு மனுஷனை போய் சொல்றார், போய் அந்த அம்மாவை கட்டிக்கோ. அது அந்த அம்மா ஊர்ல வேசியது, அதை போய் கட்டிக்க சொல்றீங்களே ஆண்டவரே. ஓ, கட்டிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான். வீட்டுக்கு கூட்டு வந்து நல்லா கவனிச்சுக்கிட்டான். நல்லா கவனிச்சு நல்லா சாப்பாடு பேட்டெல்லாம் போட்ட பிறகு இந்த பொம்பளைக்கு நாய்வால் நிமிர்த்த முடியுமா? மறுபடியும் அந்த தொழிலுக்கு போயிட்டு, ஆண்டவரே இப்போ நீங்கள் சொன்னது இப்போ இப்படி ஓடி போச்சே, நான் என்ன பண்ண? போ மறுபடியும் பின்னால. ஐய, இது என்ன ஆண்டவரே? போ மறுபடியும் கூட்டு வந்தார். கூட்டு வந்து நல்லா தக்காளி பழம், வாழைப்பழம் எல்லாத்தையும் வச்சு, அம்மா இங்கே போகாதம்மா, ஒரு 2 பவுனு கூட போட்டுறேன், போத்தீஸு கூட்டு போகிறேன். அந்த மறுபடியும் கேட்டான், ஆண்டவரே
இது என்னதுப்பா இது, இப்படித்தான் என் பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னார். இதை சொல்லி காட்டுறதுக்கு ஒருவனுடைய வாழ்க்கையிலேயே இதை செஞ்சே காட்டி போட்டார் தேவன். இது நம்ம ஆண்டவர் சில நேரங்களில் இந்த மாதிரி நிறைய தில்லுமுள்ளெல்லாம் பண்ணுறார். எரேமியாவை கூட்டிகிட்டு இருந்தீங்க, வா ஒருத்தன்ட்ட போ, இந்த ஒருத்தன் பானை செய்கிறான் பார், அவன்கிட்ட போனார். அவன் போய் நல்லா என்ன எப்படி செய்கிறான் பார்க்கலாமா. நம்ம பானை செய்கிறது எதுக்கு நம்ம போகணும். நானும் சில கிராம ஊழியத்துக்கு போகும்போது சில ஒருத்தர் ஐயா பானை செஞ்சுட்டு இருந்தேன், போய் பேன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆஹா, பானை பைபிள் எழுதியிருக்குதே, இப்படி தான் பண்ணுறாங்க போல இருக்குன்ட்டு. நீ இதையா பார்த்துட்டு இருக்கிற மண்டு, அது உடையுது பாரு, அது பார்த்தியானா? ஆமாம், அவன் கையிலே உடையுது, இப்படி தான்டா என் ஜனங்கள்னு. இதை காட்டுறதுக்கு அவனுக்கு பானை கடைக்கு போக சொல்லி, ஃபேக்ட்ரிக்கு போக சொல்லி. சில நேரங்களில் தேவன் இப்படியெல்லாம் செய்கிறார். சர்வ வல்லவர். அவர் உண்மையாகவே உயிரோடு இருக்கிறாருங்க. நிறைய பேருக்கு ஏதோ கற்பனை உலகத்தில் போகிறாங்க. இன்னும் இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறாருங்க. இப்போ இங்கே இருக்கிறாருங்க. நம்ம கண்ணு மறைக்கப்பட்டதுங்க. இருக்கிறார் அவர். தேவன் அவருக்கு மரணம் கிடையாது. நம்மளை உருவாக்கினவர். We are created beings, but he is uncreated creator. சிருஷ்டிக்கப்படாத சிருஷ்டி கர்த்தர் அவர். நாம சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நாயகி நாயகனை மறந்தாள். அந்த நாயகனை சிலுவையிலே அறைந்தாள். அந்த சிலுவையில் அறைந்தது நிமித்தம் வரக்கூடிய சாபத்தை என் மேலும் என் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னாள். கட்டின புருஷன் மணந்த ஒரு புருஷனை கொலை செய்து அந்த கொலையினால் வரக்கூடிய சாபத்தை, இரத்த பழியை அந்த நாயகி மேலும் அந்த நாயகியின் பிள்ளைகள் மேலும் வருவதாக என்று சொன்னாள். ஆனால் ஒரு பெண்மணியோ அனாதையாய் இருக்கிறாள். அவளை மணந்து கொள்ள ஆள் இல்லை. ஒரு பக்கம் செழிப்பு, இன்னொரு பக்கம் வறட்சி. ஒரு பக்கம் நாயகனுக்கு நாயகி இருந்து, நாயகிக்கு நாயகன் இருந்து பிள்ளைகள் பெற்று கடைசியில் நாயகனை கொலை செய்து இரத்தப்பழியை தன்மேல் சுமத்தி கொண்ட கர்வம். சுட 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 டேபிளில் அப்படியே பிரெட்டு, சும்மா இஸ்ரவேலில் நம்ம சாப்பிட்ற பிரெட்டெல்லாம் இத்தினுண்டு, கோழிக்குண்டு பிரெட்டு. அவங்க பிரெட்டு தயாரிப்பாங்க பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். வெண்ணெய் இன்னையும் போட்டால் அந்த அளவுக்கு ரிச்சாக கொடுத்த வளர்த்த ஒரு கண்மணி போல பாதுகாத்து கொண்ட ஒரு நாயகி என்ன செய்தாளாம்? பிள்ளை பெற்றால், ஆனால் அவர்கள் குறைஞ்ச நம்பர். அது ஒரு பக்கம். அப்படி வெண்ணையும் தேனும் பாலும் உச்சிதமான கோதுமையும் கண்மலையும் தேனுமாக போஷிக்கப்பட்டவளுடைய திமிரு ஒரு பக்கம். மறுபக்கம் அனாதையாயிருக்கு. தெருவில் போடப்படக்கூடிய குப்பையை போல இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயாகிய புறஜாதிகள், மணந்து கொள்ள யாருமே இல்லை என்று தவித்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீ, அவர்களுக்கு அவர் நாயகனானார். இதில் தான் கொந்தளித்து நம்ம தேவனை துதிக்கணும். தேவனே, ஹல்லேலூயா, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்களும் நானும் பெற்ற ரட்சிப்பு லேசானதில்லை. அதை உணராமல் நம்ம உட்கார்ந்துருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு இழப்புன்னு சொல்கிறேன். பெரிய இழப்புங்க. இன்னைக்கும் ஒழுங்காக ரட்சிக்கப்படாமல் என் ஆண்டவருக்கு ஜீவியத்தை கொடுக்காம யாராவது இருப்பீர்களானால் அதை கொஞ்சம் உணர்ந்து, கீழே விழக்கூடிய ரொட்டி துண்டுக்கு வழி இல்லாமல் கடந்த நாய்கள், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரத்து கொண்டவர்கள் நாம் அல்ல. அது நமக்கு சொந்தமே இல்லை. இன்றைக்கு இருக்கிற பாலஸ்தீன தேசத்தை போய் பார்க்கணுன்னு எவனுக்கும் ஆசையும் கூட இல்லை. யாருக்கு போகணும்? ஏன் போகணும்? கர்த்தர் கூட்டு போனால் ரைட்டு, அதை பார்த்துட்டு வரலாம், டூரிஸ்ட் மாதிரி, அவ்வளவுதானே ஒழிய.
அவர்கள் வாழ்க்கைப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுத்த சுதந்திரத்தை பார்க்கலும் கணக்கிட முடியாத மகிமை, அளவிட முடியாத மகிமையின் சுதந்திரத்தை அநாத ஸ்திரீக்கும் பிள்ளைகளுக்கும் தேவன் தந்தாராமே. I don't know really how many of you can understand what I am saying. காணாத பரலோகத்தை தேவன் சுதந்திரமாக, அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய மகிமையான சுதந்திரம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரம், co-heirs with Christ. அந்த நாயகனுக்கு எது சொந்தமோ, இன்று நம்மில ஒருத்தர் கூட அந்த ரத்தப்பள்ளி என் மேலும் என் பிள்ளைகள் மேலும் வருவதாக சொல்ல முடியுமா? யாராவது சொல்றவங்க இருக்கீங்களா? அந்த நாயகன் நமக்கு எவ்வளவு காரியத்தை 53 எவ்வளவு காரியத்தை செய்திருக்கிறார். நாம் சந்தோஷமாய் வாழும்படிக்கு, அடுத்த செகண்டே மகிழ்ச்சியாய் வாழும்படிக்கு தேவன் செய்த காரியங்கள் என்ன? அதனால இன்னைக்கு நம்ம யார்ட்டையும் போய் ஜோசியக்காரன்ட்டையோ, குடுகுடுப்புக்காரன்ட்டையோ, மந்திரவாதிட்டையோ, மாயவித்தைக்காரர்கள்ட்டையோ போய் ஒரு காரியத்தை ஆலோசனையாக கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம் நாயகன் நம்மை அப்படி வைக்கவே இல்லை. நோ, நம் நாயகன் நமக்கு போதகர். ஹல்லேலூயா. இதை கொண்டாடக்கூடிய திருச்சபை இன்றைக்கு வேண்டாம். நான் போய் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்ட்டு ஒரு என்னை காட்டிலும் அறிவு கெட்டது, அறிவில் குறைந்ததான ஒரு பட்சியை நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கிளி என்ன சொல்லுது, பல்லி என்ன சொல்லுது, பூனை என்ன சொல்லுதுன்னு நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என் சர்வ வல்லவரே எனக்கு போதகர், கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார். அடுத்த பாயிண்ட் அதான். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம் எழுதி இருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, தோன்றவும் இல்லை என்று சொன்னார். நான் உனக்கு போதிக்க வேண்டும் என்று பார்த்தேன், ஆனால் உன் கண்களோ மறைக்கப்பட்டிருக்கிறது, உன் காதுகள் மந்தமாய் இருக்கிறது, உன் இருதயம் கொழுப்பினால் மூடப்பட்டிருக்கிறது. uncircumcised heart, fatty liver மாதிரி fatty heart. என் வார்த்தைகள் உன் இருதயத்தில் போக மாட்டேன் என்று சொல்லுகிறது. போகாதபடிக்கு உன் இருதய கடினம் தடுப்புச்சவராயிருக்கிறது. அவர்களுக்கு அப்படி இருக்கிறது, ஆயத்தம் பண்ணினவைகளை. உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனம், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைத்தேன். ப்ளீஸ் வெயிட் a second. ப்ளீஸ் வெயிட். ஜீவன், ஆசீர்வாதம், மரணம், சாபம். Just watch me. ஜீவன், ஆசீர்வாதம், மரணம். பார்த்துக்கிட்டே இருங்க என்னைய. ஜீவன், மரணம், சாபம், நன்மை, தீமை உனக்கு முன்பாக வைத்தேன், ஏதேன் தோட்டத்தில் வைத்தேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? என்ன புரிஞ்சுது? நடு மையத்தில் நான் இந்த ஒரு விருட்சத்தை வைத்தேன். யோசித்து பாருங்க. அப்ப அந்த விருட்சத்தில் என்ன உண்டு? நன்மை உண்டு, அவ்வளவுதான் தெரியும். ஆனா அந்த நன்மை என்ன? ஜீவன், ஆசீர்வாதம். தீமை என்ன? மரணமும் சாபமும். இந்த மரத்தை நான் வைத்தேன். அப்படியே இங்கே கம்பேர் பண்ணி ஏதேனுக்கு போனால் தான் தெரியும். வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியை சொல்கிறேன். ஆனால் ஒன்று,
இதனுடைய நன்மை தீமை என்ன என்பதை நான் தான் போதிக்க விரும்பினேன். நான் போதிக்காமல் இருப்பேனோ, மறைத்து வைப்பேனோ? இன்னும் சில ரகசியங்கள் வரும், நீங்க ரெடியா இருங்க. ஹல்லேலூயா. ஐ வில் டீச் யூ. என்ன டீச் பண்றேன் அப்படின்னா, நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொள் அப்படின்னு சொல்றது என்னுடைய சத்தமா இருக்கட்டும். என்னுடைய சத்தம் நீயும் உன் சந்ததியும் பிழைத்து சுகித்திருக்க விரும்புகிற சத்தம். ஹல்லேலூயா. My voice is never a voice that does harm. தீங்கு செய்ய நினைக்கிற சத்தம் எந்த அல்ல, உனக்கு நன்மை செய்கிற சத்தம் என்னுடைய சத்தம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த சத்தம் ஒரு நாள் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொன்னார். அந்த சத்தம் தீமை அல்ல, நன்மை. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நான் வைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. You ask me what is good and bad and what about the tree? Come and learn from me. I will teach you. Whatever that I teach you will always work for your good and not for your bad. நீ என்னிடத்தில் வருவாயானால் உனக்கு நன்மைக்கு ஏதுவாக முடிந்திருக்குமே. Why did you go there? இன்னைக்கு விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் நமக்கு அப்படித்தான் சொல்ல, ஊழியக்காரர்களுக்கும். எவனோ ஒருத்தன் ஆலோசனை சொல்றான்னு சொல்லி ஏன் ஓடி போகிற? அங்கே இங்கே இங்கே அங்கே அங்கே இங்கே பல இடங்கள் அலசடிப்பட்டு இங்கே கிடைக்குமா அங்கே கிடைக்குமா அப்படின்ட்டு உலகத்து ஜனங்கள் அதை செய்கிறார்கள். You know the reason why? They never wanted God to teach them, but they wanted somebody else to teach him. Who is that somebody? The destroyer, the thief, the stealing, killing, destroying person. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். என்ன நடந்தது? கண்களை குருடாக்கி போட்டான். சங்கீதம் 4:6 என்ன சொல்லுகிறது பாருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். ப்ளீஸ் வெயிட் a second. ப்ளீஸ் வெயிட் a second. உனக்கு போதித்தவன் ஒரு காலம் உனக்கு நன்மையை போதிக்கவில்லை. ஒரு காலம் நன்மையை பெற்றுக்கொள் என்று உனக்கு ஆலோசனை சொன்னதும் இல்லை. அவன் தீமையும் தீமைக்கு காரணமாய் இருக்கிறவன். அவன் உனக்கு தீமையை போதித்தான். ஆகவே நன்மை தெரியாத நீ, நன்மை அறியாத நீ, நன்மையை தேடி 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 you started doing your experiment. சோதனை கூடம், லேப்ல போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சோதனை செய்கிறது போல man has started doing the experiment in order to discover what is good for him. What is good for him? He neither knew good nor knew the person who is good. அவன் நன்மையும் பெறவில்லை, நன்மையை சொல்லிக் கொடுக்கிறவருடைய சத்தத்தையும் கேட்கவில்லை, முகத்தையும் பார்க்கவில்லை. இது நிமித்தம் அவன் கண்டது என்னன்னா, he discovered what is bad. இந்த சோதனையில் வந்த முடிவு என்ன? நன்மை தெரியல, ஆனால் நன்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக பல சோதனைகள். இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, அவன்கிட்ட போகலாமா, இவன்கிட்ட போகலாமா, இங்கே போனால் இது கிடைக்குமா, அங்கே போனால் அது கிடைக்குமா, இப்படி பண்ண எவன் என்னென்ன சொல்கிறானோ அவ்வளோத்தையும் போய் கடைசியில் நன்மையை கண்டுபிடிக்கல. இந்த ப்ராசஸில் நன்மையும் வரல, நன்மையை கொடுக்கிறவரும் தெரியல. இந்த காரியத்தில் அவன் கண்டுபிடிச்சதெல்லாம் தீமையே கண்டுபிடிச்சிட்டான். அதனால தான் இங்கே கேட்டிருக்கு, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவர் யார் என்று சொல்லி திரிகிறவர்கள். நீங்க இந்த வசனத்தை பலமுறை வாசித்திருப்பீங்க. ஆனா நான் சொன்ன கண்ணோட்டத்தில் நீங்க பாருங்க. That's what is happening today. ஜோசியக்காரன்ட்ட போய் கேட்குறாங்க, பொருத்தம் நல்லா இருக்குதா, இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாமா, இல்லை இது படுக்குமா? சரி, ஜோசியக்காரனை விட்டுருவோம். சரி, பிசினஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க,
வர்த்தகத்தில் வல்லுநர்கள் இருப்பாங்க, பிஸ்னஸ் பீப்புள், நல்ல வர்த்தகம், அவங்கள்ட்ட போய் கேட்போம். அவங்களுக்கு அத்துப்படியாக தெரியும் பிஸ்னஸ்ஸு. அவன் சொல்லுவான், இதில் முதலீடு போடுமா, அந்த முதலை சாப்பிட்டுட்டு போயிடும். ஏதோ ஒரு முதலை சாப்பிட்டுட்டு போகும், திவாலா. எவன்கிட்ட போய் ஆலோசனை கேட்டான்? இன்னும் ஒரு சிலர் ஒருபடி பேய்களோட உறவாடுகிற சில பழக்கம் வச்சிருக்கிற சில மக்கள்கிட்ட போவார்கள், மந்திரவாதிகள்கிட்ட போவார்கள். அங்கே போயினா அவங்க சொல்கிறது என்ன கிடைக்கும்? இந்த பேய் நமக்கு எதுவும் நல்லது கிடைக்குமா? இந்த ஜோசியம் நல்லது பலிக்குமா? இப்படி போய் எங்கேயாவது எனக்கு நன்மை கிடைக்குமா? நம்ம போய் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும்ட்டு எவனையாவது கை நீட்ட வச்சிருக்கிறாரா தகப்பன்? சை இப்படி ஹல்லேலூயா. என் ஆண்டவரை அறிந்த பிறகு இதுவரைக்கும் நான் ஒருத்தர்கிட்ட கூட கை நீட்டலை. ஒருத்தர் சொல்றதையும் நான் நம்பலை. எங்கள் அப்பா சொன்னது எனக்கு போதும். எங்கள் அப்பாவுடைய வேதத்தை நம்புகிறதை காட்டிலும் எனக்கு வேற விசேஷம் ஒன்றுமே இல்லை. காரணம், அவர் யார்? சதா காலங்களிலும் ஜீவிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய உண்மையுள்ள கர்த்தர், சிருஷ்டிகர்த்தா. ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் தகப்பன், சொன்னபடியே செய்கிற தகப்பன். அவரை காட்டிலும் வேற யாராவது ஜோசியம் சொல்ல முடியுமா? இல்லை மந்திரவாதிகள் ஏதாவது செய்வார்களா? அதனால தான் எனக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனை பார்க்கணும்னா, ஒரு மனுஷனை பார்த்து ஏதோ பேசணும்னா முதல்ல அவனுடைய பார்வை எங்கே போய் விழும்? முகத்தில் எங்கே விழும்? கண்கள் விழுமா? காதை பார்ப்பீங்களா? மூக்கை பார்ப்பீங்களா? இல்லை எவ்வளோ பல்லு இருக்குன்னு எண்ணுவீங்களா? எடுத்தோன்னே என்ன வருது? கண்ணை பார்க்காம நீங்கள் பேச முடியாது. ஐ டு ஐ, அது எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் வந்தாலும் சரி, ஐ டு ஐ தேவன் அதை வைத்திருக்கிறார். அதனால தான் என் கண்களை உண்மையில் வைப்பேனுங்கிறார். ஐ வில் see your eyes. Eye to eye is a very personal behavior. ரொம்ப பர்சனல். ஒருத்தர் மனுஷனோட ஒருத்தன் பேசும்போது அது ரொம்ப பர்சனல். அது ஒரு கௌரவத்துக்குரியது, மரியாதைக்குரியது, மதிப்புக்குரியது, அது ஒரு அன்பிற்குரியது. ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான், நீ எங்கேயோ பார்த்து பேசிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? வரேன், போ, நாளைக்கு பார்க்கலாம், போ அப்படின்னா எப்படி இருக்கும்? But whereas when you see, it's honorable. என் கண்ணை உண்மையில் வச்சுன்னா ஐ ஆனர் யூங்கிறாரு. நான் உனக்கு மதிப்பு மரியாதை தர்றேங்கிறார். அவர் சர்வ வல்லவர். போன்னு சொல்லியிருக்கலாம். நோ, ஐ சே எஸ் எஸ், ஐ வாட்ச் யூ, ஐ வாட்ச் யுவர் சில்ட்ரன். உன் பிள்ளைகளை கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். நீ போக்குவரத்தை கவனிக்கிறேன். உன்மேல் நான் கவனமாக இருக்கிறேன். வாட் எ பர்சனல் காட். தனிப்பட்ட விதத்தில் எவ்வளவு நெருக்கமான தகப்பன். ஹல்லேலூயா. அன்பு காணா இதயமே, உன் தகப்பன் உன்மேல் அன்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீங்கு பேசலாம். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீது பேசலாம். அன்பு காணா இதயமே, அன்பின் தேவனை அண்டிக்கொள். அன்பு காணா இதயமே, அன்பின் அண்டிக்கொள். கல்வாரியின் மேட்டினில் கலங்கும் கர்த்தன் உண்டல்லோ. உன்னை எண்ணி உள்ளம் நொந்து உன்னின் தேவன் அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார்.
அவரின் குரலை கேட்ட பின்னும் கலக்கம் அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ, வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ, கண்ணீர் தானுதன் படுக்கையோ, கலங்காதே மன்னன் இயேசுவா. கண்ணீர் தானுதன் படுக்கையோ, கலங்காதே மன்னன் இயேசுவா. கல்வாரியில் மேட்டில் கலங்கும் கர்த்தன் உண்டல்லோ, உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். கவலை கலக்கம் கர்த்தர் இயேசு அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு நம்மை அழைக்கிறார். அதனால தான் அப்படி சுத்துகிறார்கள். எனவே ஒரே ஒரு ரகசியத்தை சொல்லி உங்களை வழி அனுப்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22 2வது வசனம். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். ஒரு சின்ன கேள்வி கேட்டு அதற்கு பிறகு நான் அதை முடிக்கிறேன். எந்த மரம் அந்த மரத்துக்கு கனிகள் இருக்கோ, அந்த கனிகள் எதுக்கு? இது வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னீங்களே, இப்போ இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுங்க? அங்கே ஒரு மரம் இருக்கா? சரி, அந்த மரத்துக்கு கனி இருக்கா? அது எதுக்கு இருக்கு? சாப்பிட. ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா அது ஆரோக்கியம் இருக்குது. அது இலையோ கனியோ, அது ஆரோக்கியம் இருக்கு. ஆதியாகமத்தில் ஒரு மரம் இருந்துச்சா? அது எங்கே இருந்துச்சு? தோட்டத்தில் இருந்துச்சு. அந்த தோட்டத்தில் எங்கே இருந்துச்சு? இப்படியெல்லாம் சண்டே கிளாஸ் மாதிரி கேட்டால் தான் கொஞ்சம் ரசனையாக இருக்கும். நடுவில் இருந்துச்சு. அந்த மரமும் இந்த மரமும் சேமா? சேம் தான். அப்போ அந்த மரத்துக்கு ஒரு கனி வரும்னு ஆண்டவருக்கு தெரியுமல்லவா? அதை கொடுக்கணுன்ட்டு வச்சிருக்கிறாரா இல்லை கொடுக்கக்கூடாதுன்னு வச்சிருக்கிறாரா? கொடுக்கணும்னு வச்சிருக்கிறாரா? சாகிற வரைக்கும் சில நிலத்தை பெற்றோர்கள் கொடுக்க மாட்டாங்க. அப்பா அந்த கதை அவர் கண்ணை மூடுற வரைக்கும் தாம் பேரில் தான் இருக்கும் அந்த வீடு நிலமும். இவன் அடிச்சுக்குவானுங்க லபோதிபோன்ட்டு. ஐயா நீ என்னைக்கு மண்டை போட போகிறது தெரியல, கொஞ்சம் இது எதையாவது எழுதி வையா. நான் ஒன்றும் அடிச்சுட்டு போக மாட்டேன், அட்லீஸ்ட் ஒரு உயிலாவது எழுதி வையா, குயில் மாதிரி. அதுக்கும் மாட்டேம்மா. நான் செத்த பிறகு பிரிச்சுக்கங்கடான்னு. செத்த பிறகு தான் பிரிக்கவே பிரிப்பானுங்க. ஒரேடியாக பிரிச்சிருவானுங்க. உயிரையே பிரிச்சிருவான். ஆவியை ஆத்மாவை சரீரத்தையும் பிரிச்சிருவான். அது மாதிரி வச்சுக்கிட்டு கொடுக்காம இருப்பாரோ? என்னம்மா அப்படி முழிக்கிறிய? வச்சுக்கிட்டு கொடுப்பாம இருக்காரு பிதா. யாருக்காக அந்த கனி? தம்முடைய ஜனத்துக்காக. ஜனங்கள்னு போட்டிருக்கு இல்லையா? அந்த ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள். கொடுக்கத்தானே போறாரு. அப்ப எதுக்கு அந்த மரத்து கனியை நீ பூசித்த? எந்த மரம் தேவையா உனக்கு? அப்போ பிதா கொடுக்கிறது ஜீவ விருட்சத்தின் கனி. எவ்வளவு உயர்ந்த எண்ணங்கள். இவன் எதை பறிக்க சொல்கிறான்? எதை புசிக்க சொல்கிறான்? பிதா எதை புசிக்க சொல்லுகிறார்?
நீங்களே வித்தியாசத்தை பார்க்கலாம். தேவன் எதை புசிக்க சொல்லுகிறார் அல்ல புசிக்க கொடுக்கிறார்? இவன் எந்த மரத்து கனியை கொடுத்த? புரிஞ்சுதா உங்களுக்கு? இவன் கொடுத்த கனியை புசித்ததுனால தானே தப்பு. தேவன் கொடுக்கிறது விசேஷம். அதில் சாவு இல்லை. இந்த இலைகளில் சாவு இல்லை. இந்த கனிகளில் நோய் இல்லை. இந்த கனியில் பலவீனம் இல்லை. ஆனால் அவன் கொடுத்த கனியில் நோய், பேய், ஒட்டுமொத்தமாக எல்லாமே இருக்குட்டாங்க. அவ்வளவும் கடைசியில் பாதாளம், நரகம். அவன் கொடுத்ததில் ஒன்று நன்மை இல்லை. இன்னைக்கு குடும்பங்கள் பிரிகிறது, அபாஷன்னு, வேலையில்லா திண்டாட்டம், திருமணமாக முடியலை, கண்ட மிரட்டல்கள், அது இது தகராறு, சண்டை, வேதனை, சமாதானம் இல்லை. அவன் கொடுத்த கனியை புசித்ததன் விளைவை பாருங்கள். ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கிற பிதாவின் கனியை புசித்தால் ஆரோக்கியம். இதை கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். நீ என்ன அவன் பேச்சை கேட்டுட்டு அதை போய் வாங்கி தின்னுட்ட? தேவஜனமே, நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஒரு நாயகன் நம்மை தேடி மனம் கொள்ள வந்தார். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு. என்னை எப்படி வேணா எடுத்துக்கங்க, நான் இப்படித்தான் பேசுவேன். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நியமித்தல். அது நியமித்தல்னா என்கேஜ்மெண்ட், பெட்ரோத்தல்னு அர்த்தம். ஒரே புருஷன் கற்புள்ள கன்னிகையாக கொடுத்துட்டேன்டார். உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகலும் பிசாசானவன், சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனமும் கிறிஸ்துவின் அன்பை உண்மையை விட்டு பிரிக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்ப அன்னைக்கு செஞ்சது இன்னைக்கு செய்வானோ சபையை விட்டு அப்படின்னு பயம். அன்னைக்கு ஆதாமை விட்டு ஏவாளை பிரிச்சான். இன்னைக்கு ரெண்டாவது ஆதாம் விட்டு தன்னுடைய மனைவியை பிரிப்பானோ அப்படின்னு பயப்படுறேன். அவன் முதலாவது ஆதாம். கிறிஸ்துவோ உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், அவர் இரண்டாவது ஆதாம். அந்த ஆதாமை விட்டு ஏவாள் அது கெட்டு போனாள். ஏவாள் பிரிஞ்சு போய் அவன் சத்தத்தை கேட்டு புசிக்கக்கூடாத கனியை புசித்தாள். அப்படியே இன்னைக்கும் ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் மாம்சத்தில் போய் முடிவார்களோ? ரெண்டாவது ஆதாமாகிய ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ குமாரனை விட்டு பிரிப்பாரனோ இவன், நான் பயந்திருக்கிறேன் என்று பவுல் எழுதுகிறான். எவ்வளோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நோ, அவரே என் நாயகன். ஹல்லேலூயா. அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியாக இருக்கிற அவரே ஜீவகாலமெல்லாம் ஹல்லேலூயா எனக்கு நாயகனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். ஜபத்துக்கு ஆயத்தமாங்க. தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்று, வருகையில் அவரோடு இணைந்து என்று வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம், வணங்குவோம். இவ்வளவு வசனத்தை கேட்ட பிறகு ஒரு பெரிய சந்தோஷம். வானவர் கிறிஸ்தேசு நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருக. உங்களால சந்தோஷமா பாட முடியுதா? ஹல்லேலூயா. அவரோடு இணைந்து சேர்வோம், வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அநாதையாய் கிடந்த என்னை மணந்து கொள்ள ஒரு நாயகன் வந்தார். வானவர் கிறிஸ்தேசு நாமமதை என்னை மணந்து கொள்ள வந்தார். என் சந்ததியை பெருக பண்ணினார். இடத்தை விசாலமாக்குன்னு சொன்னார். ஹல்லேலூயா. இந்த
இந்த கிருபையை செய்த தேவனுக்கு இணைந்து என்றும் அந்த மணவாளன் சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரே உன் நாயகர், சிருஷ்டிகர்த்தரே உன் நாயகர், அவரே உன் மீட்பர், சர்வபூமியின் ஆண்டவர் என்று எண்ணப்படுவார். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான கர்த்தரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். ஜீவனின் அதிபதியான கர்த்தரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். அல்லேலூயா. துதி மகிமை என்னும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தெய்வமே இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா. 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 ஆமென் and ஆமென். ஆமென். அந்த மரத்தை சுத்தி சுத்தி தான் எல்லா மரமும் இருக்கணும். அந்த மரம் ஆண்டவராகிய இயேசு. கொப்பை உடைச்சி தண்ணிக்குள்ள போட்டோன்னே கனமான ஒரு தண்ணீருக்குள்ள மூழ்கி போன ஒரு இரும்பு குண்டு மிதந்துச்சு. அந்த கொப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு கிளை என்னும் ஒரு பெயர் உண்டு. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு கிளை தோன்றும். ஹல்லேலூயா. கிளையானவர் விடிவெள்ளி நட்சத்திரம் என்று ஒரு பெயருண்டு என் அருள்நாதருக்கு. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா என்று ஒரு பெயருண்டு. ஹல்லேலூயா. அவ்வளவு மகிமையின் தேவன் என்று ஒரு பெயருண்டு. மகத்துவ ராஜன் என்று ஒரு பெயருண்டு. அல்பாவும் ஒமேகாவும் என்று பெயருண்டு. ஆதியும் அந்தமுமானவர் என்று பெயருண்டு. நான் முந்தினவரும் பிந்தினவரும் ஆமேன் என்று ஒரு பெயருண்டு. ஆமேன் என்று அவருக்கு ஒரு பெயருண்டு. மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாகிய அதர்சனமான தேவன் என்று ஒரு பெயருண்டு. அவர் உங்களுக்கும் எனக்கும், அநாதைகளாய் இருந்த உங்களுக்கும் எனக்கும் அவர் நாயகனாய் மாறினார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பாக்கியம் இது! எவருக்குண்டு இந்த ஸ்லாக்கியம்! ஹல்லேலூயா. என் தெய்வமே, நன்றி சொல்ல நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆகையினால் மகிழ்ந்திருன்னு சொல்ற. மகிழ்ந்திரு, களிகூறு. உன் பிள்ளைகள் அநேகமாயிருப்பார்கள். விசாலப்படுத்து. அவர்கள் வருகிறதற்கு முன்னே இடத்தை விசாலப்படுத்திக்கொள். அவர்கள் வரும்போது இடமில்லை என்று சொல்லாதே. உன் சந்ததியை ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ நம்பு, அவரே உன் நாயகன். இன்று நீ ஒன்றியாய் இருக்கலாம், இன்று நீ தனிமையாய் இருக்கலாம், இன்று நீ ஒருவேளை சின்ன குடும்பமாய் இருக்கலாம். ஆனால் நாட்கள் வரும், நாட்கள் வரும். இதை சொல்லுகிறவர் சத்தியம் உள்ள தெய்வம். ஹல்லேலூயா. நாட்கள் வரும், நாட்கள் வரும். அப்பொழுது நீ இப்பொழுதே இடத்தை விசாலப்படுத்திக்கொள். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்களாமே. ஹல்லேலூயா. அவர்கள் உன் ஸ்தலங்களை, பாழாய் கடந்த ஸ்தலங்களை, அவர்கள் நெடுநாளாய் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை அவர்கள் புதுப்பித்து பட்டணங்களாக்கி கொள்வார்கள். சேனைகளின் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஹல்லேலூயா. 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 நீ கைவிடப்பட்டவள் என்றும் நெகிழப்பட்டவள் என்றும் பெயர் பெற்றாய். ஆனால் நானே உன் நாயகன். ஹல்லேலூயா. நானே உன் நாயகன். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் என்னுடைய உருக்கமான இரக்கங்கள்னால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொன்னாரே. உன் பிள்ளைகள், உனக்கு பிறக்க போகிற உன் பிள்ளைகள் எல்லாம் என் நாயகனாகிய என்னாலே போதிக்கப்படுவார்கள். உன் பிள்ளைகளை போதிக்கிறதான பொறுப்பு என்னுடையது. ஹல்லேலூயா. அவர்களை நானே போதிப்பேன்.
அவர்களுடைய சமாதானம் பெரிதாய் இருக்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சேனைகளின் கர்த்தர் அதை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவர் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். இன்று எனக்கு நன்மையை தேடி ஒரு மனுஷனிடத்தில் கையை நீட்டாதபடிக்கு என் நாயகர் என்னை அவ்வளவு பத்திரமாய் பார்த்து கொள்ளுகிறார், என்னை வசதியாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவன்கிட்ட போய் கையை நீட்டி பிச்சை எடுப்பதற்கு என் நாயகன் என்னை கைவிடவில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன என் நம் நாயகனை ஸ்தோத்தரிப்போமாக, ஸ்தோத்தரிப்போமாக, ஸ்தோத்தரிப்போமாக. One of the best services today. Hallelujah. என் ஆண்டவர் சியோன் குமாரத்தினுடைய உள்காயங்களை ஆற்றுகிறாரே, உள்காயங்களை ஆற்றி அல்லவா அனுப்புகிறார். எருசலேமின் குமாரத்திகளே என்று சொல்லுகிறாரே, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளும் புறமும் கண்டு மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொன்னாரே. ஒரு மரத்தை நான் வைத்தேனே, நன்மையும் தீமையும் என்கிற ஒரு மரத்தை, ஆசீர்வாதம் ஜீவனையும் சாபத்தையும் மரணத்தையும் என்று நன்மை தீமை மரத்தை வைத்தேன் என்று இன்று வானத்தை உங்களுக்கு சாட்சியாக வைக்கிறேன். அந்த நன்மை தீமை என்ன என்பது நான் உனக்கு போதிக்கட்டும். அவன் அல்ல, நான் போதித்தால் நன்மையாய் அடைவாய், அவன் போதித்தால் தீமையை தவிர நன்மை உனக்கு வருவதில்லை. ஸ்தோத்திரம். நீ என்னை பற்றி கொண்டிரு, எனக்கோ தேவனை பற்றி கொண்டிருப்பதே நலா, எனக்கோ தேவனை பற்றி கொண்டிருப்பதே நலா. ஹல்லேலூயா, ஹல்லே. நம் நாயகனை நன்றி சொல்லி உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, இவ்வளவு நேரம் உம்முடைய அருள் வார்த்தைகள், உம்முடைய வாயிலிருந்து தேனை காட்டிலும் மதுரமான வார்த்தைகள் எங்களுக்கு கொடுத்து எங்களை பலப்படுத்தினீர். எதிர்காலத்தை குறித்து பேசினீர். எங்கள் சந்ததியார் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், பாழாய் கடந்தவைகளை எடுப்பித்து கட்டுவார்கள் என்று சொன்னேன். பாழாய் கடந்த எங்கள் ஃபைனான்ஸ், பாழாய் கடந்த எங்களுடைய உறவுகள் எல்லாவற்றையும் சரிப்படுத்துவார்கள், எழும்பி கட்டுவார்கள். அனாதையாய் கடந்த எங்களை மணப்பார் இல்லாமல் விரும்புவாரற்று அப்படிப்பட்ட நிலைமையில் சர்வ வல்லவரே எங்களுடைய நாயகனாகி இன்றைக்கு உம்மோடு கூட ஒரு என்கேஜ்மெண்ட்டும் நடந்து முடிஞ்சிருச்சுப்பா. என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. சும்மா சொல்லிட்டு இருக்கல, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டார், மணவாட்டியை ரெடி ஆக்கிட்டு இருக்கிறாரப்பா. இவ்வளவு சத்தியங்களை எங்களோடு திறந்த மனசோடு பேசுனீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்கப்பா, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்கப்பா. இந்த மந்தையாகிய இந்த சுதந்திரத்தை கைவிடாதிருப்பீராக, நிகழ விடாதிருப்பீராக. எங்களை மட்டுமாய் ஆசீர்வதித்து வழிநடத்தினதற்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஆண்டவரும் மகாராஜாவும் எங்கள் ஆத்துமநேசரும் எங்கள் நாயகனும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவானவருடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய நாயகனாம் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே ஸ்தோத்தரி. கரெக்டு. ஆமா, அதெப்படி மறக்கவே மறக்காதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். நம் நாயகனாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் யாவரோடும் கூட இருப்பதாக. அவருடைய முகப்பிரகாசம் உங்கள் மேல் வீசுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.